இவன் தான் சார். இவன் தான் உங்களுக்கு உண்மையா தெரியுமா? கண்டிப்பா தெரியும் சார். ஏய் ஏய் உண்மையை சொல்றா, உண்மையை சொல்றா. ஏய் பேக் எடுத்து எங்கடா வச்சிருக்க? எங்கடா வச்சிருக்க? சொல்றா சொல்றா. நீயா கேக்குறாருல அவரை பத்தி எனக்கு தெரியாது சார். அடையாளமே தெரியாது சார். அவர் சொல்ற இடத்துல ஒரு பேக் மட்டும் அடிச்சேன் சார். சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. ஏடா இது முதல்ல சொல்றதுக்கு என்ன? டைட்டியா வேஸ்ட் பண்ற. சரியா சொல்ற. பேக் எங்கடா வச்சிருக்க? சொல்றா. அந்த பேக் அடிச்சேன் சார். சார் அந்த பேக் எடுத்து ஓடுனேன் சார். தனியா போய் நின்று ஒரு இடத்துல திறந்து பார்த்தேன் சார். அதுல ஒரு 50 ரூபா பணமும் ஒரு டைரி இருந்துச்சு சார். பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு டைரி எடுத்து பிரிச்சு பார்த்தேன். அதுல ஒண்ணும் இல்லை, தூக்கி குப்பையில போட்டேன் சார். ஒரு சந்தேகத்துக்கு பேக் எடுத்து மறுபடியும் பார்த்தேன். அதுல ஒண்ணு இல்லைன்னா அதையும் தூக்கி போட்டேன் சார். தூரம் போய் நின்று திரும்பி பார்க்குறப்போ குப்பை பொறுக்கிறவன் அந்த டைரியையும் பேக்கையும் எடுத்து சாக்கு பையில போட்டுட்டு போயிட்டான் சார். அந்த டைரிய எங்க வீசுனீங்க? எந்த ஏரியால சார்? வளர்ச்சிர பக்கத்துல மாரியம்மன் கோயில் தெரு சார். ஸ்ரீதேவி அந்த டைரியில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு. கடவுளே, திருட்டு பசங்க பாத்தீங்களா சார்? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? கவலைப்படாதீங்க. அந்த ஏரியாவுல பேப்பர் பொறுக்கிறவங்களை பிடிச்சு விசாரிச்சா அவனுங்க அந்த பழைய பேப்பர்களை எல்லாம் எந்த கடையில போடுறான்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். கவலைப்படாதீங்க. ஆர்கே குடும்பம் ரொம்ப அசிங்கப்பட்டு போச்சு. கோடி கோடியா காசு பணம் இருந்தோம், என்ன பிரயோஜனம்? தசரதராமன் மாதிரி நடிச்ச மூத்த மகன் பிரகலாதனா மாறி அப்பனை மானசீகமா கொண்டுட்டு போயிட்டான். ஆர்கே சாரோட நிம்மதியே போச்சு. பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? ஸ்டாப் இட். வண்டி என்ன எடுத்தீங்க? ஐயா, நீங்க தானே சொன்னீங்க. ஓ சரி, வீட்டுக்கு வேணாம், வண்டியை கிளப்பு கொடுங்க. சரிங்க ஐயா. ஹலோ, ஸ்ரீனிவாசன் ஹியர். சொல்லுங்க. சரி, அப்புறம் யாருப்பா? ஓஹோ, ஸோ ஃபண்ட்ஸ் வந்துடும்ல? சரி சார். நெக்ஸ்ட் வீக்கா? என்ன அடுத்த வாரமா? ஆர்கே வரார் சார். என்ன ஆர்கே வரானா? சரி, நான் பார்த்து. சரி சார்.
என்ன வேணுங்க சார்? ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டா. சரி சார். விஜி பாத்தியா சிங்கம் எவ்வளவு தளர்ந்து போயிருக்குன்னு? பாதிச்சது கொஞ்சம் நெஞ்சமா? ஃபேக்டரியிலையும் வீட்லயும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம எதிரிங்க நிம்மதியா இருக்க கூடாது, அதை நம்ம விடக்கூடாது. வா. வேண்டாம் பார்ட்னர், பாவம். ஏய், பாவம் புண்ணியெல்லாம் எதிரிங்களுக்கு பார்க்க கூடாதுடா. மொத்தத்துல அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது. நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து சந்தோஷமா இருக்கலாமா? அதை நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா? வாடா கலாய்க்கலாம். நீ ஏதாவது கலாய்ச்சு நம்ம நிம்மதி போயிட போகுது. முதல்ல அவன் நிம்மதி போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நிம்மதி இருந்தா என்ன போனா என்ன? வரியா இல்லையா? அப்போ வராம எங்க போயிட முடியும்? மாஜி பார்ட்னருக்கு வணக்கம். ஆர்கே, இங்க வந்து உங்ககிட்ட சண்டை போடவோ உங்களை கிண்டல் பண்ணவோ நாங்க வரல. வரும்போது பார்த்தோம் ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலான்னு வந்தோம். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆர்கே, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. 1 வருஷமா 2 வருஷமா 20 வருஷமா நாம பழகி இருக்கோம். ஒன்னா பிசினஸ் பண்ணோம். ஏதோ போராத வேலை பிசினஸ் விட்டு விலகிட்டோம். நமக்குள்ள பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆனா உன் குடும்பத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஆர்கே, என்ன புள்ளப்பாவ? எப்படிப்பா உன்ன போய் ஏமாத்திருக்கிறான்? உன் பின்னாடி அப்பா அப்பான்னு சுத்திக்கிட்டு தெரிவானே, அவனா இப்படி பண்ணா? எவ்வளோ ஒத்தியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கானா? ஊரே சந்தி சிரிக்குது. என்ன ஆர்கே இதெல்லாம்? உனக்கு போய் இப்படி ஒரு புள்ளையா? சே, நிஜமாவே வேதனையா இருக்கு. வேதனையா சந்தோஷமா? சிச்சி, என்ன இப்படி பேசுற இருக்கே? நான் உன் நண்பனா பேசுறேன். இன்னும் சொல்ல போனா ஒரு பையனுக்கு தகப்பாங்கிற முறையில பேசுறேன். வேணாம்ப்பா வேணாம். என்கிட்ட அன்பு இருக்கிற மாதிரி நடிக்காது. உன் அன்பை கூட பகைய மேல். ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? வேலையை பாருங்க. ஆர்கே, நாங்க எதை சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் தோணுது. என் புள்ள என்ன விட்டு போனாலும் ஆர்கே ஆர்கே தான். இல்லையா பின்ன? ஆர்கே, நீ என்னைக்குமே சிங்கம் தான்யா. என்ன இப்போ கொஞ்சம் கழட்டு சிங்கம் ஆயிட்ட. கோச்சுக்காத. உன் அறிவுக்கு வயசே இல்லைன்னாலும் உன் உடம்பு இருக்கே அதுக்கு வயசாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்கு எங்க சப்போர்ட் தேவைப்பா. யாருக்கு யார் சப்போர்ட் தேவை? என்ன இருக்கே, நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, அனுதாபம் சொல்ல வந்தவன் யாரு, எதுவுமே புரியாம அதே தனாவட்டில் பேசிக்கிட்டு இருக்கியே, நீ மாறவே மாட்டியா? என்னடா மாறணும்? இவ்வளவு நடந்தும் உன் அகங்காரம் கொஞ்சம் கூட குறையலப்பா. வீட்டுல இவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கு, கேவலமா இருக்கு. திமிரு மட்டும் அப்படியே இருக்கு. ஆர்கே, நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு பிரச்சனைகள்லாம் குறையாது, அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கும். அது சரி, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாள் தான் நீ தனியா சமாளிக்க போற? என்னடா வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? என்ன பண்ணுவ? அடிச்சிடுவியா? விடும். மேற்கொண்டு இதே மாதிரி பேசினா அதுவும் நடக்கும் சார். போ. ஓஹோ, அடியாள்ல வேற வச்சிருக்கிறியா? தேவைதான். உன்ன மாதிரி தாதாக்களுக்கு அடியாள்கள தேவைதான். யாருக்கே? நிறுத்துப்பா. பார்ட்னர், பிபி ஒரு 20-30 பாயிண்டாவது எகிரி இருக்காது. வண்டி கொண்டப்பா. வா. சார், இப்ப சொல்லுங்க சார், அவர் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். ஹே, என்னடா இம்மெச்சூரா பேசிக்கிட்டு இருக்க? ஆர்கேக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவன் மேல நம்ம கையே வைக்க கூடாது. அவன் உயிரோடு இருக்கணும். ஏன்னா அவனுக்கு தினம் தினம் பிரச்சனைகள் வந்து அதை ஃபேஸ் பண்ண அவன் நொந்து நூலாவனண்டா. அவன் வருத்தப்படுறதை நாங்க 2 பேரும் பார்த்து சந்தோஷப்படணும். அதான் எங்க திட்டம். போ. சரி சார். என்ன பார்ட்னர், ஆர்கேக்கு அவன் குடும்பத்துக்கும் நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பண்றேனா இல்லையா பார். பார்ட்னர், ரொம்ப சூடா இருக்க, முதல்ல ஜில்லுன்னு குடி.
கடவுளே, ஏன் குடும்பத்துக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனை எல்லாம் நடக்குது? நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. கலகலப்பா இருந்த குடும்பத்தை கலகலக்க வச்சுட்டியே. எங்களுக்கும் தெரியாம தப்பு எதுவும் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷத்தை கொடு. அண்ணி, என்ன நீ இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வீட்டுல இருக்க பிடிக்கல. அபிராமி முகத்தை பார்க்க இதுக்கெல்லாம் என் மகன்தான் காரணம்னு குற்ற உணர்ச்சி குத்துது. என் குடும்பத்துக்காக பாடுபட்டவ கோணி குறுகி மூலையில கிடக்குறா. அவருக்கும் ஆபீஸ்க்கு போக பிடிக்கல, போகாமல இருக்க முடியல. எங்கேயும் நிம்மதி இல்லாம அந்த மனுஷன் தவிக்கிறாரு. கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிறத தவிர என்னால வேற என்ன பண்ண முடியும்? அதான் இங்க வந்தேன். எல்லாமே நேரம்தான். அதை தந்த ஜோசியரும் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. மதனுக்கு இன்னொரு தாரம் இருக்கு, அது மூலமா தான் வாரிசுன்னு சொன்னாரு. அன்னைக்கு நான் நம்பல, இப்ப நம்ப முடியாயிடுச்சு. கார்த்திக்கும் சாந்தியும் பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னாரு. அதுவும் நடந்துருச்சு. இன்னும் போக போக என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. உடஞ்சதெல்லாம் ஒண்ணு சேருமா இல்ல இன்னும் பிரச்சனை அதிகமாயிடுமான்னு தெரியல. நடந்ததை நினைச்சு கவலைப்படாமலே என்னால இருக்க முடியல. என்னடி பண்றது? விதி எந்த வீட்டுக்கு எப்போ விருந்தாளியா வந்து விளையாடுங்கிறத யாரால சொல்ல முடியும்? அந்த சூறாவளி அடிச்சு ஓயிற வரைக்கும் பொறுத்துதான் ஆகணும். கவலைப்படாதீங்க அண்ணி. சாந்தி மேல வச்ச நம்பிக்கை, பாசம் எல்லாமே மோசம் போயிடுச்சே. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. என்னாலே அதைத்தான் நம்ப முடியல. எல்லார் மேலே அன்பு காட்டின சாந்தி ஏன் இப்படி பண்ணனா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவளை சந்தேகப்படவும் முடியல, சரியான காரணமும் தெரியல. ஒரு பொண்ணா இருந்து சாந்தியை புரிஞ்சுக்க பாப்போம், எல்லாமே சரியாயிடும். கடவுளை வேண்டிக்கலாம். இந்த குடும்பத்துக்கு நீங்க தானே வேர். உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க அண்ணி. வாங்க போலாம். வாங்க. உன்னால எப்படி என் அக்கான்னு கூப்பிட முடியுது? என் முகத்தை உன்னால பார்க்க முடியுதா? அக்கா, நான் சொல்றது போதும். நீ சொன்னது செஞ்சதெல்லாம் போதும். பாவி, தோழியா வந்துட்டு துரோகியா மாறிட்ட. அதெல்லாம் தெரியாம நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன்? உன் குழந்தைய கலைக்க போறேன்னு சொன்னப்போ நான் தான் வேணான்னு சொன்னேன். ஆனா என் வாழ்க்கைய கலைச்சிட்டியே. உன்னை நாசம் பண்ணது யாருன்னு சொல்லு, அவரை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். கடைசியில என் வாழ்க்கைய நாசம் பண்ண போறவளே நீ தானே எனக்கு இப்பதானே தெரியும். நீ மனுஷியே இல்ல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன். நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னொருத்தி புருஷனை மயக்க வேண்டியது, அவர்கிட்ட புள்ளைய பெத்துக்க வேண்டியது. படிச்சவ பண்புள்ளவ சேர்தா இது? என்னால உன்னை சாதாரண பொண்ணா கூட நினைக்க முடியல. எனக்கு தரக்குறைவான வார்த்தைகள் பேச தெரியாது. எனக்கு அதுல விருப்பமும் இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத.
பொது இடமா இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அசிங்கமா திட்டுடுவேன். இது பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, திட்டுங்க, நான் ஒன்னும் தடுக்கல. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதுதான் பேசுவேன். உங்க மேல நான் கொஞ்சம் கூட கோவப்படல. ஆனா ஏன் பக்கத்து நியாயத்தை கொஞ்சம் கேளுங்க. நீ பண்ணதே நியாயம் இல்லைங்கிற, அந்த நியாயத்தை நான் வேற கேட்கணுமா? எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும்க்கா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் கேட்டுட்டு போங்க. உங்க புருஷனை நான் மயக்கல, காதலிக்கல. என் காதலன் தான் உங்க புருஷனை ஆனாரு. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தி புருஷனை இழக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் காதலன்னு உங்களுக்கும் தெரியாது. உங்க மேலே தப்பில்ல, என் மேலே தப்பில்ல. எல்லாமே விதிதான். விதியா? நீ பண்ண சதிக்கு விதின்னு பேரா? அக்கா, என் மேல ஆசைப்பட்டவரு அப்பா மேல ரொம்ப பயபக்தி வச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக தான் உங்களை கட்டிக்கிட்டாரு. இதுதான் நடந்த உண்மை. அவரோட வாழ்க்கையில முதல்ல வந்தவன் நான் தான். அதனால நான் பண்ணது நியாயம் சொல்லல. சட்டப்படி நீங்க தான் அவருக்கு முதல் மனைவி. உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. உங்களுக்கு கணவரான பிறகும் எங்க சந்திப்பு தொடர்ந்துச்சு. என்னால வேற யாரையுமே நினைச்சு பார்க்க முடியல. அதனால அவர் என்ன மனைவியை ஏத்துக்கிட்டாரு. தாலி கட்டாம நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவமான சின்னமா கோரிக்கை போயிருக்கேன். ஆனா அவர் கையால இன்னைக்கு ஒரு தாலி வாங்கிட்டேன். அவர் அன்பு அடையாளமா ஒரு குழந்தைக்கும் தாயாயிட்ட. இதுவே எனக்கு போதும்க்கா. இப்பவே இந்த நிமிஷமே நான் அவர்கிட்ட விலகிக்கிறேன்.